AU2D TV. தினேஷ் மற்றும் சாம் நுழைவுவாயில் வழியாக வேறு ஒரு உலகத்திற்கு வந்து சேர்ந்தனர். இது என்ன மாதிரி இடம்னே தெரியலையே, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நான் இந்த மாதிரி இடத்த இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை தினேஷ். நீ மட்டும் இல்லை, யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது வேற ஒரு உலகம். எதுவுமே தெரியாது அந்த உலகத்துல. நாம எப்படி தினேஷ் மணியை தேடி கண்டுபிடிக்கிறது? தேடிதான் கண்டுபிடிக்கணும் சாம். வா, ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். அதை ஃபாலோ பண்ணி போனா அந்த மணி கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். பாரு, இதுதான் இங்க இருந்து போறதுக்கான வழி போல. இந்த வழியா போய் பார்க்கும் அங்க என்ன இருக்குன்னு. இந்த இடத்த பார்க்க ரொம்ப மோசமா இருக்கு. என்ன ஆபத்து நம்மளுக்கு இங்க வரனே நமக்கு தெரியாது போல. அந்த காட்டுல நம்ம நடந்து என் கால்லாம் வலிக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எழுந்து போயிட்டு நம்ம அந்த மணியை தேடலாம். சாம் மற்றும் தினேஷ் இருவரும் ஒரு இடத்தில் அமர்ந்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தனர். சாம், வா போலாம். தினேஷ் மற்றும் சாம் அந்த மணியை தேட ஆரம்பித்தனர். நம்மளும் தேடுறோம், எங்க பார்த்தாலும் தேடணும். மணி இருக்கிறது அறிகுறியே தெரியலையே. இருட்டா வேற ஆயிடுச்சு. அந்த மணியை தேடுறதுக்குள்ள நம்ம மயக்கம் போட்டே விழுந்துருவோம் போல. எனக்கு தெரிஞ்சு நம்ம பாதுகாப்பான ஒரு இடத்துல கொஞ்சம் தூங்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் அந்த மணியை தேடுறதுதான் நல்லதுன்னு தோணுது. தினேஷ் மற்றும் சாம் படுத்து உறங்க ஆரம்பித்தனர். குட்டி மனுஷங்களா, எழுந்துருங்க. யார் அது எங்களை குட்டி மனுஷன் சொல்றது? ராட்சசன் தினேஷ் ராட்சசன். இருங்க, என்னை பார்த்து பயப்படாதீங்க. என் பேரு ஃபூஃபு. நான் இங்க வர மனுஷங்களுக்கு உதவி பண்றது தான் என்னோட வேலை. இங்க வர மனுஷங்களா? அப்ப எங்களுக்கு முன்னாடி இங்க யாராவது வந்திருக்காங்களா என்ன? அவங்க எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நாங்க அவங்கள போய் பார்க்கணும். அவங்க இங்கதான் இருக்காங்க, ஆனா உயிரோட இல்ல. அவங்க நிலைமை என்னன்னு உங்களுக்கு நான் அப்புறமா காமிக்கிறேன். இறந்துட்டாங்களா? நீங்க அந்த மணியை தேடி தானே இங்க வந்தீங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? உங்களுக்கு முன்னாடி வந்தவங்களும் இதை தான் சொன்னாங்க. அவங்க நண்பன் தனியா அந்த வீட்டில் மாட்டிட்டு இருக்கிறதாகவும், இந்த மணியை கண்டுபிடிச்சி அடுத்த மணியை கண்டுபிடிச்சாதான் அந்த வீட்டிலேருந்து வெளியே போறதுக்கான வழி கிடைக்கணும் அவங்க சொன்னாங்க. ஏய் எலிமண்ட பூதமே, உனக்கு அந்த மணி இருக்க இடம் தெரியுமா? பார்த்தா எலிமண்ட பூதம் சொன்னேன். மூஞ்சி பார்க்க தான் ஆண்ட மாதிரி இருக்கு. மனுஷ பிறவி. ஆய மூடு. நம்மளுக்கு உதவி பண்றதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, அதையும் நீ கெடுத்து விட்டுருவ போல. அவன் பேசுறதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஃபூஃபு. அந்த மணி இருக்க இடத்த பத்தி கொஞ்சம் சொல்லு எங்களுக்கு. வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம வெளியில போயிட்டு போற வழியில உங்களை வழி காமிக்கிறேன். அந்த மணி எங்க இருக்கு அப்படின்னு. மனுஷங்களா, உங்களுக்கு அந்த மணி இருக்க இடத்த நான் காமிச்சாலும் அந்த மணியை உங்களால எடுக்க முடியாது. மணிக்கு எதுக்கு வழி காட்டுற நீ மண்ட போதமே? அதிக வாய்க்கொண்ட மனுஷ பயில. நீ பண்றதுலயே நாம இங்கே இறந்துருவோம் போல. கம்மலாயிரு. இங்க அப்படி என்ன ஆபத்து இருக்கு? எங்களால ஏன் அந்த மணி எடுக்க முடியாது? நீ ஒரு மர்மமான இடத்துல இருக்கு. அந்த மணியை சிற்றாவிக்கின்ற ஒரு பெரிய அசுரம் பாதுகாக்கிறான். இந்த அசுரம் போலவே சின்ன சிற்றாவிக்கு அசுரர்கள் அவனுக்கு துணையா இருக்காங்க. அவங்கள தாண்டி போய் அந்த மணி எடுக்கிறதுன்றது நடக்காத காரியம். அசுரனா நீ என்ன ஃபூஃபு, மனுஷனா என்ன? இருக்கிறது வேற ஒரு உலகம். இங்க என்ன மாதிரி உறவு கொண்ட உயிரினம் தான் இருக்கும். முக்கிய மனுஷங்களா, இங்க பாருங்க, உங்களுக்கு முன்னாடி
போட்டு மண்டை விடாம மாற்றிடுவாங்க போலயே. வேற இவனுங்க மருமகிட்ட கண்டுபிடிக்க போறேன்னு சொல்றப்ப நீங்க எங்கன்னா போங்க, நான் எங்கேயும் வரலன்னு சொல்லாம இவனுங்க கூட கிளம்பி வந்துட்டேன். கடைசியா வீட்டுல இருந்து லட்டு ஜாங்கிரியா சாப்பிட்டு வந்திருக்கலாம். ஒருவேளை எங்க அண்ணன் ஊத்த பையன் கிறிஸ் எல்லாம் சாப்பிட்டு போகணும். அவன் மட்டும் அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கட்டும். அவனை பரவாயில்ல, நம்ம ஒரு உயிரோட போகலன்னா அதெல்லாம் வீணாயிடும். அவனை சாப்பிட்டோம். குட்டி மனுஷங்களா, இதோ தெரியுதா, அந்த இடம் தான் அந்த மணி இருக்க மர்ம இடம். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னால் உதவி பண்ண முடியாது. டிராஃபிக் அசுரனுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுறது தெரிஞ்சா என்னையும் கொண்டுடுவான். பயந்தாங்கோழி எலிமண்ட போதனே. முதல்ல நிற்கிற குட்டி மனுஷா, உனக்கு பிரச்சனை வேற எங்கேயும் இல்லை, உன் கூடவே தான் வச்சிருக்கு. உன்னோட வாய்க்கு சிட்டாவிக்கு அசுரன் உன்னை வாயிலேயே மிதிக்க போகிறான். போ. எலிமண்ட போதுமே என்ன சொன்னா ஒன்று சார் இல்லை, வா போகலாம். ராமு அங்கே தனியாக இருக்கான். நம்ம எவ்வளோ சீக்கிரம் மணியெல்லாம் கண்டுபிடிச்சி வேற ஒரு உலகத்துக்கு போய் மற்ற மணியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோமோ அப்போதான் அவனையும் கூட்டிகிட்டு வெளியில் போக முடியும். இது பண்ண போதுமே நான் போயிட்டு வரேன். ஒரு வேளை சித்ராசுரனுக்கு நான் மாட்டிக்கிட்டா ஒன்னையும் மாட்டி விடாம விட மாட்டேன். என்ன தினேஷ், பூ சொன்ன பார்த்தாக்கா சித்ராவிக்கு அசுரன் பார்த்தாக்கா அங்கே பாரு எவ்வளோ குட்டி குட்டிய குழந்தைங்க மாதிரி இருக்காங்க. வா, ஆளுக்கு ரெண்டு தலையில் தட்டி அந்த மணியை வாங்கலாம். சாம் நல்லா கண்ணை திறந்து பாரு, அங்கே எத்தனை சித்ராவிக்கு அசுரல் இருக்காங்கன்ட்டு. இவங்க எல்லாம் சித்ராவிக்கு அசுரல் போல இருக்கிற சிறிய உருவாங்க. உண்மையான சித்ராவிக்கு அசுரன் உள்ள இருக்கிறான் பாரு, அங்க பாரு. என்ன தினேஷ், அவன் பார்க்க நம்மள மாதிரி 100 மடங்கு பெரிய சைஸா இருக்கான். ஓடு ஓடு, அந்த வானு நம்மள பார்த்துடுச்சுங்க. சாம் ஓடியா ஓடியா, இந்த பக்கம் ஓடியா, இப்படி வந்து மறைஞ்சிக்கோ. ஒரு விஷயத்தை கவனிச்சியா, இதுங்க உருவத்துல தான் அசுரர்கள் மாதிரி இருக்குங்க. ஆனா இதுங்களுக்கு யோசிக்க திறன் ரொம்ப கம்மி. அதனாலதான் ஈஸியா ஏமாந்து இந்த பள்ளத்துக்குள்ள விழுந்து இறந்துடுச்சுங்க. சிட்ராவிக் அசுரன் இவங்களோட கொஞ்சம் யோசிக்க திறன் அதிகமா இருக்கும். ஆனா என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு சாம். இது பண்ணா நம்ம சிட்ராவிக் அசுரனை ஜெயிச்சு அந்த மணியும் எடுத்து வேற ஒரு உலகத்துக்கு போயிடலாம். தினேஷ், நீ சொன்ன மாதிரி நீ போய் திட்டத்தை ரெடி பண்ணு. அந்த சிட்ராவிக் அசுரனை திசை திருப்பது என்னுடைய வேலை. ஏய் பச்சை மண்டை, இங்க பாரு. நீ எவ்வளோ கத்தனாலும் யாரும் வரமாட்டாங்க. உன் ஆளுங்க எல்லாரும் இறந்துட்டாங்க. அந்த தடியை என்ன தொட்டிட்டு வரான் பாரு பாரு, நீ சொன்னபடிதான் சொன்ன பக்கம் தான் வரான். மண்டை கொஞ்சம் மேல பாரு. பூசணிக்கா செதறிடுச்சு. அங்க பாரு மணி, அந்த மணி தான் அது. வா, அந்த மந்திர மணியை போய் நம்ம எடுக்கலாம். தினேஷ் பாத்தியா, நம்ம அந்த பாட்டிக்கிட்ட யூசர் கேடு வாங்கவே மறந்துட்டோம். இப்போ எப்படி இந்த கல்லை வச்சு நம்ம நுழைவாயில திறக்கிறது? சாம், இதுக்கு யூசர் கேட்லாம் கிடையாது. மந்திர மணியை பயன்படுத்தோம்னா அதுக்கு மந்திரம் தான் தெரியும். உனக்கு தெரியுமா? உனக்கு எப்படி அந்த மந்திரம் தெரியும்? பாட்டி தான் சாம் இந்த மந்திரத்தை சொல்லி அனுப்பிச்சாங்க. அதான் எனக்கு மட்டும் அந்த பாட்டி சொல்லலை, வெளியில போயிட்டு அந்த பாட்டிக்கு இருக்குது. சரி, நீ அந்த மந்திர வார்த்தையை சொல்லு, நுழைவாயில துற, அடுத்த உலகத்துக்கு போகலாம். சரி சாம். ஜீன் டபாக் டம் டம். நுழைவாயில் திறந்துடுச்சு. வா தினேஷ், நேரம் கடத்தாம அடுத்த உலகத்துக்கு போகலாம்.